ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆங்குலரோட சிக்னல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முந்தின வீடியோஸில் டேட்டா பைண்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு காம்பனன்ட்டும் அனதர் காம்பனன்ட் எப்படி வேல்யூவை பாஸ் பண்ணுறது, எப்படி ஈவெண்ட்ஸ் மூலமாக அந்த வேல்யூவை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த வீடியோவில் அது எல்லாத்தையும் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த கோர்ஸில் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே ஜஸ்ட் காம்பனன்ட்ஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்குது. அதுக்குள்ளே நோட்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அவுட்புட் பார்த்தோம்னா நோட்ஸ்ன்ற காம்பனன்ட் ஓப்பன் பண்ணோம்னா நோட்ஸோட காம்பனன்ட் மட்டும் வர்ற மாதிரியும், யூஆர்எல்ல டைனமிக்காக ஏதாவது வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது நோட்டோட ஐடி மாதிரி எடுத்துக்கிட்டு நோட்டோட காம்பனன்ட் வர்ற மாதிரியும் நம்ம செட் பண்ணியிருந்தோம். இன்னர் காம்பனன்ட் இருக்கு இல்லையா, அதோட ரவுட்லெட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த நோட்ஸோட HTML போனோம்னா இதுக்குள்ளே பாருங்கள், நம்ம அவுட்டர் செக்ஷன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே அவுட்லெட் வச்சுருக்கோம். அதனால தான் அந்த நோட்டோட காம்பனண்டோட ரவுட்டு இதுக்குள்ளே நமக்கு லோட் ஆகுது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நோட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த ரவுட்டுக்கு போனாலும் நமக்கு அது தெரியும். ஏன்னா அவுட்லெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே இருக்கிற சும்மா ஒரு டிவ், அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இனி இந்த நோட்ஸோட காம்பனன்ட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட்டோட HTML அண்ட் நோட்டோட காம்பனன்ட் ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைட் பாரை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 ஃபைல்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நோட்ஸ் அப்படின்றது பேரண்ட் காம்பனன்ட், நோட்ன்றது சைல்ட் காம்பனன்ட். இப்போ இந்த நோட்ஸ் அப்படின்ற காம்பனன்ட்டில் நம்ம ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். நோட்ஸ் ஈக்குவல் டு ஒரு அரே ஆஃப் வேல்யூவை நான் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு நோட்டுக்கு நம்ம வேல்யூ கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். ஐடி 1ன்னு கொடுக்குறேன். டைட்டில் டைட்டில்னு கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் டு ஷோ அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு நோட், நம்மளே ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு நோட்டுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஃபியூச்சர் வீடியோஸில் இதெல்லாம் டைனமிக்லி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு டம்மியாக ஆல்ரெடி கொஞ்சம் நோட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த செட்டப். இதை நான் இன்னொரு வேல்யூவாக செட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு காப்பி எடுத்து ஐடி 2ன்னு வச்சுக்கிறேன். டைட்டில் 2 டீட்டெயில்ஸ் டு ஷோ 2 அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இதோட HTML காம்பனன்ட் போயிட்டு இந்த நோட் செக்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே நான் ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். அது ஒரு அரே தானே, ஸோ அதனால் நம்ம ஃபார் லூப் எழுதலாம். அட் ஃபார் ஆஃப் அந்த நோட்ஸு, அதோட ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம நோட்டுன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு நம்மளோட ஆப் நோட் அப்படின்ற காம்பனண்ட்டை கால் பண்ணிடலாம். இந்த மேலே இருக்கிற காம்பனண்ட், இந்த காம்பனண்ட்டை கால் பண்ணோன்னே இங்கே எரர் வந்துருச்சு. என்ன சொல்லுது, ஆப் நோட் இஸ் நாட் அ நோன் எலமெண்ட். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாண்டலோன் காம்பனண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு காம்பனண்ட்குள்ளே யூஸ் பண்ணணும்னா அதை இம்போர்ட் பண்ணணும். நான் இங்கே போயிட்டு இம்போர்ட்ஸில் மேலே இருக்க இம்போர்ட்டில் இந்த இம்போர்ட்டு இங்கே இம்போர்ட் பண்ணும்போதே மேலேயும் இம்போர்ட் ஆயிரும். நோட் காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தோம்னா எரர் போயிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், நோட்ஸ் காம்பனண்ட்டுக்குள்ளே அரே எலமெண்ட் 2 வச்சுருந்தோம். 2க்கு லூப் ஆகி ஒன்றுக்கும் நோட் காம்பனண்ட்டை காமிக்குது. இன்னும் நம்ம வேல்யூவை உள்ளே பாஸ் பண்ணல. இப்போதைக்கு நமக்கு ஐட்ரேட் பண்ணி காமிக்குது. கிளியர் இல்லையா? இனி ஜஸ்ட் இந்த லே அவுட்டை கொஞ்சம் சரி பண்ணிடுவோம். நான் இந்த டிவ்வை வெளியில் எடுத்துடுறேன். இதை வந்து ஹெட்டிங் டேக்காக வச்சுக்கலாம். மை நோட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதோட ப்ராக்கெட்டில் நோட்ஸோட கவுண்ட் நம்ம சும்மா டிஸ்பிளே பண்ணிக்குவோம். திஸ் டாட் நோட்ஸ் டாட் லெங்த் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அவுட்புட் இருக்குது. இது ஏன் இந்த விட்த்துக்கு மட்டும் வருது அப்படின்னா, இதோட பேரண்ட் காம்பனண்ட்டில், அதாவது நம்மளோட ஆப் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம ரவுட்டர் டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு வெளியில் ஏதாவது சைல்டு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஆப் காம்பனண்ட் போனோம்னா இங்கே தான் ரவுட்டர் கால் பண்ணுறோம். இந்த அவுட்டர் ஸ்கெல்டனுக்கு உள்ளே இருக்கிற ரவுட்டர் அவுட்லெட்டு, அதுக்கு மேலே பார்த்தோம்னா இங்கே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த எரர். இங்கே நம்ம ஃப்ளெக்ஸ் கொடுத்தது லெஃப்ட் சைடில் சைட் பாரும் ரைட் சைடில் மெயின் கண்டென்ட்டும் வர்றதுக்கு. இந்த மெயினுக்கு நான் விட்த்து ஃபுல்லுன்னு கொடுத்துட்றேன். ஆப் காம்பனண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தோம்னா ஃபுல் விட்த் வந்துருச்சு. இனி ஜஸ்ட்டு இங்கே கொஞ்சம் ஸ்டைல் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் பேடிங் கொடுத்துருக்கேன், ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு பேக்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட் சைஸ் கூட்டியிருக்கேன், ஃபாண்ட்டை போல்ட் ஆக்கியிருக்கேன். இதுதான் லுக். இனி நம்ம இந்த நோட் அப்படின்ற காம்பனண்ட்டுக்குள்ளே சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி வேல்யூ எப்படி ரிசீவ் பண்ணுறது, இங்கேருந்து எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நோட்டோட காம்பனண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இங்கே நான் ஒரு இன்புட் சிக்னல் கிரியேட் பண்ண போகிறேன். ஜென்ரலி நம்ம இன்புட் இப்படி தானே கிரியேட் பண்ணுவோம், அட் இன்புட்னு சொல்லி. அதுக்கு பதிலாக நம்ம இன்புட் சிக்னல் கிரியேட் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக ஒரு வேரியபிளை நம்ம வச்சுக்கலாம். நோட் இஸ் ஈக்குவல் டு இன்புட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது ஆங்குலரோட கோரில் இருக்கிற ஃபங்க்ஷன். இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். பாருங்கள், அதோட டைப் வந்து ஒரு இன்புட் சிக்னல். இதுக்குள்ளே பை டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், ஐடி காலன் நல், டைட்டில் காலன் எம்டி, டீட்டெயில்ஸ் காலன் எம்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அன்டிஃபைன்ட் இருக்கும். நம்ம டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைட்டிலையும் டீட்டெயில்ஸையும் உள்ளே பிரிண்ட் பண்ணலாம். நோட்டோட காம்பனண்ட்டுக்குள்ளே போயிட்டு நோட் ஒர்க் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுக்கு பதிலாக இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸு ஒரு கலர் கொடுத்துக்கலாம் அண்ட் கொஞ்சம் ஸ்டைல்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு H2 டேக்கில் இந்த சிக்னலை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், நோட்டு ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். டாட் நமக்கு டைட்டில் எடுத்துக்கலாம், டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு
அதே மாதிரி 2 இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதுக்குள்ளே எம்டி வேல்யூஸ் டிஃபால்ட் வேல்யூ தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிஃபால்ட் வேல்யூ வருது. இன்னும் நம்ம மேலே இருந்து நம்மளோட பேரண்ட் காம்பவுண்ட்ல இருந்து வேல்யூவை உள்ளே பாஸ் பண்ணல. அதனால தான் டிஃபால்ட் வேல்யூ வருது, எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணலாம். வேல்யூ பாஸ் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நமக்கு தெரியும் இல்லையா. அங்கே நமக்கு இன்புட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நோட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நோட்டை பாஸ் பண்ணிட முடியும். இப்போ ஒரு எரர் வருது. எரர் என்னென்னா, நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ ஐடி நம்பர் டைட்டில் ஸ்ட்ரிங் டீட்டெயில் ஸ்ட்ரிங். பட் அங்கே பாருங்கள் ஐடி நல் டைட்டில் ஸ்ட்ரிங் டீட்டெயில் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குது. இது ஒன்று இங்கே நம்ம டைப் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம், இல்லைனா இதுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ நான் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஷேர்டுன்னு ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இதை ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். நோட் டாட் மாடல் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நம்ம ஒரு இன்டர்ஃபேஸை செட் பண்ணிப்போம். எக்ஸ்போர்ட் இன்டர்ஃபேஸ் நோட் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐடியோட டைப்பு நம்பராக இருக்கும் ஆர் நல்லா இருக்கும். டைட்டிலோட டைப்பு ஸ்ட்ரிங்காக இருக்கும். டீட்டெயில்ஸோட டைப்பு ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட் மாடலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்துட்டு இந்த இன்புட்டுக்கு நம்ம டைப் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த டைப் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி. ஸோ இன்புட்டோட டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட நோட் அப்படின்ற டைப். இப்போ பாருங்கள் எரர் போயிடுச்சு. இனி இங்கே போயிட்டு இதையும் சேவ் பண்ணிக்கலாம், அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஃபஸ்ட் நோட் வந்துருச்சு, நம்மளோட செகண்ட் நோட் வந்துருச்சு. இனி நம்மளோட நோட்ஸோட காம்பனன்ட் போயிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஆன் இனிட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஆன் இனிட் அதோட ஃபங்க்ஷனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது கீழே கொண்டு போயிடுவோம். இங்கே ஒரு செட் டைம் மோட் கொடுத்துட்டு இந்த நோட்ஸோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நோட்ஸ் ஆஃப் 0th எலமெண்ட்டில் இருக்கிற ஐட்டம் எடுத்து அதோட டைட்டில் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிடலாம், அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள் 2 செகண்ட் ஆனோடனே அதோட வேல்யூ டெஸ்ட்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே சிக்னல் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இதோட சேஞ்சஸ் வந்த உடனே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இனி இங்கேயும் ஜஸ்ட் நம்ம மாடல் ஆட் பண்ணி விட்டுறலாம். இது என்ன டைப்பு, நோட் அரே அப்படின்ற டைப், அரே ஆஃப் நோட், கரெக்டாக. ஸோ அதையும் கொடுத்தாச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்டை செட்டப் பண்ணோம். அப்புறம் இன்புட் சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த இன்புட் சிக்னல்ஸ்க்கு டைப் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இனி இந்த இன்புட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் சிக்னல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர் சிக்னல் ஆல்ரெடி ஒரு ரீட் ஒன்லி சிக்னல் தான். பட் ஜஸ்ட் கம்ப்யூட்டர் சிக்னல் கிரியேட் பண்ணும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டட் ஆஃப் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் நோட்டோட ஐடி வேணும்னா ஃபஸ்ட்டு நோட்டோட வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும். நோட்டுன்றது சிக்னல் கரெக்டாக அதோட வேல்யூ ஆக்சஸ் பண்ணியாச்சு. டாட் கொடுத்தோம்னா அந்த வேல்யூ ஒரு ஆப்ஜெக்ட்ன்றதுனால அதோட ஐடியை நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். என்ன பண்ணலாம், இந்த சீரியல் நம்பரை எடுத்து நம்ம இங்கே சும்மா பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே போயிட்டு பேராகிராஃப் டேக்கில் சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள் நமக்கு 1 2 அப்படின்னு வந்திருக்கு. இனி ஜென்ரலாக இந்த பேரண்ட்டில் இருக்கிற இந்த காம்பனண்ட்டில் இந்த ஐடி கரெக்டாக 1 2 3 ஆர்டரில் தான் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது இல்லையா. இந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம சீரியல் நம்பர் ஜென்ரேட் பண்ணாமல் இதோட இண்டெக்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொடுப்போம். அது கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நோட்ஸோட HTML போயிட்டு இங்கே நம்மக்கிட்ட ஆல்ரெடி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸையும் உள்ளே பாஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த $இண்டெக்ஸை நம்ம பாஸ் பண்ணிடலாம். இதை அங்கே நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ சேவ் பண்ணிடுறேன். அங்கே போயிட்டு இன்னொரு சிக்னல் கிரியேட் பண்ணுவோம். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதையும் ஒரு இன்புட் சிக்னலாக வச்சுக்கலாம். அதோட டைப் நம்ம டிஃபைன் பண்ணணும்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்பராக தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். இங்கே பை டிஃபால்ட்டாக -1 வச்சுக்கலாம். ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே வந்துடும். இனி என்ன பண்ணலாம், இந்த இண்டெக்ஸ் சிக்னலை யூஸ் பண்ணி நம்ம சீரியல் நம்பரை ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா என்ன ஆகும், அங்கே நம்ம பாஸ் பண்ணுற இண்டெக்ஸ் தான் எனக்கு சீரியல் நம்பராக வரும். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள் இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு சீரியல் நம்பராக வந்துருச்சு. இனி என்ன பண்ணலாம், நம்ம சீரியல் நம்பர் 1ல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம் டிப்பிக்கலி. அதனால் இந்த இண்டெக்ஸ் +1 நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் சிக்னல் கிரியேட் பண்ணுறோம். அந்த கம்ப்யூட்டேஷனுக்கு நம்ம ஒரு லாஜிக் எழுதியிருக்கோம். நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சாலும் +1 போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகும், இண்டெக்ஸ் என்ன வந்தாலும் அது +1 மாறிடும். அப்படி நமக்கு சீரியல் நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இன்புட் சிக்னல் பார்த்துட்டோம், அதுக்கு டைப் ஸ்பெசிஃபை பண்ணுறது பார்த்துட்டோம், அதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் சிக்னல் கிரியேட் பண்ணுறது பார்த்துட்டோம். இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்போவுமே ஒரு ரீட் ஒன்லி சிக்னலாக தான் இருக்கும். இன்னொரு 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாடல் சிக்னல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த இன்புட் சிக்னலை நம்ம மேண்டேட்ரி ஆக்கணும் அப்படின்னா அது ஆக்குறதுக்கும் நமக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்புட்டு டாட் ரிக்வயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரிக்வயர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மேண்டேட்ரி ஆயிரும். ஸோ இப்போ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணல, இன்புட் டாட் ரிக்வயர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இப்போ இது ரிக்வயர்ட் அப்படின்றனால டிஃபால்ட் வேல்யூ கொடுக்க வேண்டாம். அது பேஸ் பண்ணது தான் அதோட எரருமே. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு அங்கேருந்து இன்புட் வரதான் போகுது. வரலன்னா ஆங்குலரே எரர் த்ரோ பண்ணிடும். நான் எரர் த்ரோ பண்ணி காமிக்கிறேன். இங்கே போயிட்டு நான் இந்த நோட்டை ரிமூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்.
எரர் வருதா, இதுதான் விஷயம். இதே மாதிரி இண்டெக்ஸையும் வேணா நம்ம ரிக்வயர் ஆகிக்கலாம், டாட் ரிக்வயர். அண்ட் இதுக்கு வேல்யூ இப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டம்மி வேல்யூஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கான். இப்போவும் நமக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். இனி இந்த இன்புட் நமக்கு கிடைக்கும் போதே அந்த இன்புட் யூஸ் பண்ணி ஏதாவது நம்ம ஒரு லாஜிக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்ம கம்ப்யூட்டர் சிக்னல் யூஸ் பண்ணி தான் ஒரு லாஜிக் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக அதுவே இன்பில்ட்டாக ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கு வர்ற இன்புட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கேருந்து இண்டெக்ஸை நம்ம ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த கம்ப்யூட்டர் சிக்னல் யூஸ் பண்ணி +1 கொடுக்காம ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிக்வயர்டு இல்லாமல் ட்ரை பண்ணுவோம். இப்போ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனையே நம்ம கால் பண்ணுறோம், அதோட டைப் நம்பர். இன்னும் இங்கே என்ன பண்ணலாம், அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருவோம். நம்ம கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸ்னு இருக்கா, அந்த ஆப்ஷன்ஸோட டைப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனையே நம்ம வேல்யூவாக பாஸ் பண்ணிட முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், டு சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை கீழே எழுதுவோம். டு சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன், திஸ் டாட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரெஃபரன்ஸை கொடுத்துறேன். இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல, ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுதான் இன்புட் கிடைக்கும் போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கால் பண்ணக்கூடாது. இல்லைனா இங்கே ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஆரோ ஃபங்க்ஷன் எழுதினாலும் கால் ஆகாது. தேவையான நேரத்தில் அதுவே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். இனி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா, இது கண்டிப்பாக ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ்க்கு டைப்பே செட் ஆகும். அண்ட் இதை எப்போவுமே ஒரு பியூர் ஃபங்க்ஷன் கான்செப்டில் நம்ம எழுதணும். பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிற அத்தனை ஃபங்க்ஷனாலிட்டியுமே வெளியில் இருக்கிற எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. அதாவது ஏதாவது எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை பேராமீட்டராக பாஸ் பண்ணிட்டு அந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணியே நம்ம ஒர்க் பண்ணிடணும். குளோபல் வேரியபிள்ஸை டேரெக்டாக உள்ள ஆக்சஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்டை வாங்கிக்கிறேன். இதோட டைப்பு நம்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். உள்ளே போயிட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபைனல் ரிசல்ட்டை கொண்டு போய் தானே நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் தானே அது போய் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இன்புட் +1 நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இங்கே நம்ம அதோட டைப்பை கொடுத்துடலாம், என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே அந்த ஜென்ரிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு எரர் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சாலும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடு, இதோட டைப் என்னவோ அந்த டைப்புக்கு இந்த சிக்னலை செட் பண்ணிடு அப்படின்றது தான் நம்ம சொல்கிற விஷயம். இனி இந்த சீரியல் நம்பரை வேணும்னா நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இந்த இண்டெக்ஸையே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் நோட்டுக்கு போயிட்டு சீரியல் நம்பருக்கு பதிலாக நான் இண்டெக்ஸ் அப்படின்ற சிக்னலையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணாலும் பாருங்கள் நமக்கு சேம் அவுட்புட் தான் வருது. இப்போது நம்ம இங்கே கஸ்டமைஸ்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம்ல, இதேமாதிரி ஆங்குலரே பை டிஃபால்ட்டாக 2 ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று பூலியன் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த இடத்துல அது யூஸ் ஆகாது, பட் சும்மா நான் எழுதி காமிக்கிறேன். பூலியன் அட்ரிபியூட் அப்படின்னா நம்ம அங்கேருந்து பாஸ் பண்ணுற இன்புட்டு ஒரு ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணால் கூட அது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்லி அதை பூலியன் டைப்பாக மாற்றிக்கும். நம்ம ஸ்ட்ரிங் ஆஃப் ட்ரூ, ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபால்ஸ்னு பாஸ் பண்ணாலும் இங்கே வந்து அது பூலியன் டைப்பை மாற்றிக்கும். இது பூலியன் அட்ரிபியூட். இதேமாதிரி நம்பர் அட்ரிபியூட் இருக்குது. நம்பர் அட்ரிபியூட் அங்கேருந்து ஒரு நம்பரை நம்ம ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணாலும் அது நம்பரை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். அன்டூ பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக இந்த இன்புட்டுக்கு நம்ம கஸ்டமைஸ்டாக நேம் பாஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இங்கே இந்த இன்புட்டுக்கு நேம் நோட்டு இண்டெக்ஸ் தான், பட் பேரண்ட்லேருந்து பாஸ் பண்ணும்போது வேறு நேம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கஸ்டமைஸ் நேமையும் நம்ம கொடுத்துக்க முடியும். அதுக்கு நம்ம ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூட அலையாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துட்டா போதும். இப்போ இங்கே நான் இண்டெக்ஸ்க்கு பதிலாக சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் அங்கே எரர் வந்துருச்சு. இதை நான் சேவ் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் எரர் வந்துருச்சு. இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு வந்துருச்சு. இப்போ நான் இதை சீரியல் நம்பர்னு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளவு தான் இன்புட் சிக்னல்ஸ். இனி இதை வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டாக போகிறது தான் மாடல் சிக்னல். மாடல் சிக்னல்னால் ஒன்றும் இல்லை, இந்த இன்புட்டை நம்ம வாங்குற மாதிரி அங்கேருந்து சைல்டு காம்பனண்ட்லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பேரண்ட்டுக்கு இன்ஃபார்மும் பண்ண முடியும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, 2-வே டேட்டா பைண்டிங். அந்த 2-வே டேட்டா பைண்டிங் மட்டும்தான் மாடல் சிக்னல். அது எப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு இந்த பேரண்ட்டில் போயிட்டு இங்கே நம்ம ஒரு செட் டைம் அவுட் கொடுத்துருந்தோம் இல்லையா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் இருக்குது. ஃபஸ்ட்டு நோட்டு, செகண்ட் நோட் இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் மார்ஜின் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஜஸ்ட் கிரிட் ஆக்கி கிரிட் காலம்ஸ் 3 கொடுத்துட்டு கேப் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது இங்கே போயிட்டு ஒரு மாடல் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த நோட்டுன்றது ஒரு இன்புட் சிக்னலில் இது வந்து ஒரு மாடல் சிக்னல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் இவ்வளோ தான். இன்புட்டுக்கு பதிலாக மாடல்னு கொடுத்துட்டா போதும், இங்கே இருக்கிற சேஞ்சஸ் அங்கே போயிடும். இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ng on init இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இங்கே நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவோம், அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இனி இந்த ஆன் initக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் கட் பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், சேம்
செட் டைம் அவுட் ஆஃப் அந்த ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இது ஒரு சிக்னல் தானே, அதுக்கு வேல்யூ நம்ம செட் பண்ண முடியும் இல்லையா. திஸ் டாட் நோட் டாட் அப்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ளே போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் எழுதிட்டு எக்ஸ் டாட் அதோட டைட்டில் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட்னு கொடுத்துட்றேன். இந்த புது எக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 செகண்டுக்கு அப்புறமா நோட்ஸோட டைட்டில் மாற்றிருக்கோம். நமக்கு வர்ற நோட்டோட டைட்டில் மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இங்கே டைட்டில் மாறுது, பேரண்ட்டில் மாறுதான்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பேரண்ட்டுக்கு போயிட்டு இந்த H2 இருக்கு இல்லையா, இந்த H2க்கு அப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி திஸ் டாட் நோட்ஸ் எடுத்து ஒரு பைப் ஆட் பண்ணி ஜேசன் பைப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜேசன் பைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜேசன் பைப்பை இம்போர்ட் பண்ணணும், அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு ரிசல்ட் இருக்குது. பாருங்கள், சைல்டில் சேஞ்சஸ் நடந்த உடனே அந்த மாடல் இங்கே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ பேரண்ட்லேயும் சேஞ்சஸ் நடந்துருச்சு. இது எதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, டிப்பிக்கலி ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனில் நம்மக்கிட்ட பேரண்ட்டில் தான் ஒரு அரே ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, சைல்டில் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் நமக்கு வரும். இப்போ பேரண்ட்டில் இருந்தால் சிலப்போ அப்டேட்ஸ் எல்லாம் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ வரும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் இந்த நோட் அப்படின்றது ஒரு நார்மல் வேல்யூவாக தான் இருக்குது. இது ஒரு சிக்னல் கிடையாது. கரெக்டாக இதையும் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இங்கே இந்த வேல்யூவை நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சிக்னல் யூஸ் பண்ணலாம். சிக்னல் ஆஃப் இதுக்குள்ளே நம்ம அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம ஜென்ரிக் டைப் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ ஒரு நோட் அரேவாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தாலும் பாருங்கள், நமக்கு ரிசல்ட் சேம் தான். இன்புட் நம்மளால் பாஸ் பண்ண முடியுது. மாடல் சேஞ்சஸ் நமக்கு மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கேயும் கவுண்ட் 2ன்னு வருது. லாஸ்ட்டாக இந்த சைல்ட் காம்பனெண்ட்டில் இந்த நோட் அப்படின்றது 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை ஒன்றாவும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு அட் இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இதுக்குள்ளே இந்த நோட்டை இந்த மாதிரி எடுத்து செமிகாலன் ஆஸ் இதை சும்மா ஒரு வேரியபிளுக்கு இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த சிக்னலை உள்ளே கால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம நோட் டாட் டைட்டில் நோட் டாட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஃபுல்லாக சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி வரலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.